திரும்பு. திரும்ப ஸ்லேட் தேவையில்ல. திரும்ப சொல்றேன். திரும்ப திரும்ப எப்படி எப்படி தலை கட்டணும். அப்புறம் பொஃப் வைக்க சொல்ற. அப்ப பொஃப் வச்சதுக்கு மாதிரி தானே தலை கட்டணும். இப்படிதான் நல்லா இருக்கும். பொஃப் வச்சா இப்படிதான் கட்டணும். என்னங்க என்ன அப்படி சூப்பரா இருக்கு. பின்னாடி கொண்டாங்க செல்ல கொண்டாங்க. பின்னாடி போட்டு விட்டு கட்டுங்க. இங்க இருக்க பாருங்க அந்த டிக்டாக்க பாருங்க. இந்த பின்னுக்கு பின்னுக்கு காட்டுங்க. இருக்கா இதை விட என்னென்ன பின்னுக்கு வைக்கிறது? அப்ப எப்படி வேணாமா? அப்ப எப்படி கட்ட? அப்படி போட்டா முடி விரிஞ்சு நிக்காது. சரியாக மாதிரி சரியாக மாதிரி பிள்ளைக்கு தலை கட்டுறதுக்குள்ள நான் வழி ஆயிடுவேன். அது கனி வந்து உங்க அம்மா மாதிரி. உங்க அம்மாக்கும் கனிக்கும் வித்தியாசமா இல்லை. இங்கேயும் சுருட்டி குத்தவா? கடவுளே கடவுளே. உங்க அம்மா அப்படிதான். ஆறு சொன்னாலும் எதுவும் கேட்க மாட்டாங்க. தான் சொல்றதான் சரியான. ஏன் சுருட்டி குத்தணும்? இதையும் சுருட்டி குத்தணுமா? இதெல்லாம் சுருட்டி குத்தணும். சரி புடி 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 குத்துறேன். அதே மாதிரிதான் கனியும். என்ன உங்க அம்மா மாதிரி தானே? ஏன் வாயெல்லாம் இப்படி கிடக்கு? ஏன் வேற லிப்டிக் இல்லையா? ஒழுங்கா லிப்டிக்கு கருப்பு இந்த பீடி பத்தின ஆக்கள் மாதிரி கிடக்கு. கருப்பா கிடக்கு ஒரு சைடு. ஏன் ரேகா அப்படி இருக்கு? மகளுக்கு அப்படிதான் இருக்கும். எங்கட சொண்டு மாதிரி சோப்பு இல்லை. பார்க்கலாம் அப்படி சோப்பு. உங்களுக்கு இதெல்லாம் கருப்பா கிடக்கு. கனவினில் பண கவிதைகள் வருது. அம்மா வேற மாதிரி கட்டுவாங்க, நீங்க வேற மாதிரி கட்டுவீங்க. சரியா? பூ எப்படியே வச்சு விடுறோம்ல, நல்லா இருக்கும்ல. பின்னாடி ஸ்லேட்ட குத்துனா நல்லா இருக்காது தங்கச்சி. அங்க இன்னைக்கு விரிஞ்சிருக்காது பின் முடியலாம். ஸ்லேட்ட போட்டா நல்லாவே இருக்காது. வேணாம் போறேன்னா போட்டு விடுறேன். எப்படி தொங்குறப்ப வைக்கவா? அப்ப எப்படி வைக்கவா? கனி யார மாதிரி? அவங்க அம்மா மாதிரியும் இல்லை, உங்களை மாதிரியும் இல்லை. அவங்க அம்மம்மா மாதிரி தான். என்ன கனி நீங்க யார மாதிரி? கனியம்மா யார மாதிரி நீங்க? பாருங்க, மிஷினுக்கு முன்னாடி அவனுக்கு கிளிப்பு கிடைச்சாங்க.